வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். மார்கழி மாதம் முடிஞ்சிருச்சு, தை மாதமும் பிறந்துருச்சு. குளிர் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது தஞ்சாவூரில். ஆமாம், தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் இருந்து வழக்கம் போல் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது கிளம்பிருச்சு. இப்போ மணி சரியாக காலையில் 5:20 மணி ஆகுது. 5:20 மணிக்கே ஓரளவு பரபரப்பாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் ரயில் நிலையத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரயில் நிலையம் எப்போ வந்தாலுமே பரபரப்பாக தான் இருக்கும். அதிகப்படியான ரயில்கள் இல்லையே தவிர, ஆனால் இருக்கக்கூடிய ரயில்களுக்கு கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். நம்ம டிக்கெட்டை எடுத்தாச்சு. தஞ்சாவூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போக போகிறோம். தஞ்சாவூர்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். ஆனால் தஞ்சாவூரில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு பேசஞ்சர் ட்ரெயின் இருந்தால் எப்படி இருக்கும்? சரி, இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய பயணிகள் ரயிலில் தான் நம்ம போக போகிறோம். தஞ்சாவூர்லேருந்துனா தஞ்சாவூர்லேருந்து கிடையாது, தஞ்சாவூர் வழியாக 3rd பிளாட்ஃபார்முக்கு வரோம்னு சொல்லியிருந்தாங்க. 3வது பிளாட்ஃபார்முக்கு நம்ம வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போகக்கூடிய அந்த ரயிலும் வர இருக்கிறது. எங்கேருந்து வருது அப்படின்னா திருவாரூர்லேருந்து வர இருக்கிறது. அந்த ரயில் ராமேஸ்வரம் வரைக்குமே போகும். பனிப்பொழிவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால காலையில் எந்திரிச்சு குளித்து கிளம்பி வர்றதே பெரிய பாடாக போச்சு. தூரத்தில் வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா? ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குங்க. திருவாரூரில் இருந்து தினமுமே இந்த ரயில் இயக்கப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ஒரு பயணிகள் ரயிலாக. ட்ரெயின் நம்பர் 56805 அப்படிங்கிற நம்பரில் தினமுமே இந்த ரயிலானது திருவாரூரிலிருந்து காலையில் 4:35 மணிக்கு புறப்பட்டு தஞ்சாவூருக்கு 5:39க்கு வரணும். வந்துட்டு 5:42 அப்படிங்கிற ஷெட்யூலில் கிளம்பும். இதுவே போன வருஷம் வரைக்கும் 5:35க்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிடும். புதிய கால அட்டவணை வெளியிட்ட பிறகு இந்த நேர மாற்றம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்திருக்கு. இதோ நம்ம ட்ரெயினும் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. இந்த ட்ரெயினில் எந்த கோச்சில் வேணால் நம்ம நிச்சயமாக ஏறிக்கிற முடியும். ஏன்னா இது ஃபுல்லி அன்ரிசர்வ்டு. என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, இப்போது திருவாரூரில் இருந்து கிளம்பி தஞ்சாவூர் வழியாக திருச்சி போகும்போது இந்த ரயில் பயணிகள் ரயில். அதே இந்த ட்ரெயின் திருச்சியில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் செல்லும்போது பயணிகள் ரயில் தான். ஆனால் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் ஓடக்கூடிய ட்ரெயின். ஏன்னா கிலோமீட்டர் அப்படிங்கிறது அதிகம். இப்போ இந்த ட்ரெயின் தான் தஞ்சாவூருக்கு தினமுமே தஞ்சாவூரில் இருந்து திருச்சி நோக்கி செல்லக்கூடிய முதல் பயணிகள் ரயில் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அந்தியோதயா ரயில் இருக்குது. அதுவும் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் தான். ஆனால் அந்த ரயிலில் கட்டணம் அப்படிங்கிறது அதிகம். இந்த ட்ரெயினில் வெறும் 15 ரூபாய் இருந்தால் போதும், நம்ம நிச்சயமாக திருச்சிக்கு போய் சேர்ந்துட முடியும். ஆனால் அந்தியோதயா எக்ஸ்பிரஸில் நார்மல் எக்ஸ்பிரஸோடவும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோடவும் கட்டணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். இப்போது நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்ருக்கக்கூடியது ரொம்பவும் முக்கியமான ரயில். கடலூர் துறைமுகம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். தினமுமே மைசூரில் இருந்து கிளம்பி வரக்கூடிய ரயில். மைசூரில் இருந்து கிளம்பி திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை ஜங்ஷன் வழியாக இந்த ரயிலானது கடலூர் துறைமுகத்தை சென்றடையும். இப்போது தஞ்சாவூருக்கு வந்திருக்கு. தஞ்சாவூரில் இருந்து கடலூர் நோக்கி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில். ஒரு கூடுதல் தகவல் என்ன, நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இப்போ நம்ம பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பயணிகள் ரயிலில் வெறும் 15 ரூபாய் டிக்கெட்டு. ஆனால் இதுவே ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலாக இருந்தால் 30 ரூபாய் இருக்கும். ஆனால் சூப்பர் ஃபாஸ்ட்டு ரயிலாக இருந்ததுன்னா 45 ரூபாய் இருக்கும். அந்தியோதயா ரயில் அப்படின்னா 55 ரூபாய் டிக்கெட் அப்படிங்கிறது இங்கே இருந்து, அதாவது தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகணுன்னா 55 ரூபாய் முன்னாடி ஆகிக்கிட்டு இருந்தது. கண்டிப்பாக இப்போ கட்டண உயர்வு அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? கிட்டத்தட்ட 210 கிலோமீட்டருக்கு மேலே போனாலே கட்டண உயர்வு அப்படிங்கிறது வந்துடுறதுனால அந்தியோதயாவில் இன்னும் ஒரு 5 ரூபாய் சேர்த்து தான் இருக்கும். சரியான தகவல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் 55 முன்னாடி இருந்தது, இப்போது ஒரு 60 ரூபாய் வரைக்குமாவது இருக்கலாம். ஆனால் பேருந்துகளில் கூட அவ்வளவு பயணம் அப்படிங்கிறது இல்லை, கட்டணம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அந்தியோதயா ரயிலில் கட்டணம் அப்படிங்கிறது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை விடவும் அதிகமாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அந்தியோதயா ரயில் மிகவும் பயனுள்ள ரயில். ஏன்னா தொலைதூரத்திற்கு நம்ம போகணும், இங்கேருந்து திருநெல்வேலி போகணும், இல்லை இங்கேருந்து மதுரைக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக அந்தியோதயா ரயிலில் பயன்படுத்திக்கலாம். அந்தியோதயா ரயில் போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பயணிகள் ரயில் இந்த ரயில் தான். இப்போது நம்ம போய்கிட்டு இருக்கிற ரயில். நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க, நிறைய கூட்டம் இறங்கியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் ஜங்ஷனில் எந்த பகுதியிலிருந்தும் ட்ரெயினை விட்டாலும் மக்கள் அதை அதிகமாக பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த மைசூர்லேருந்து வரக்கூடிய ட்ரெயின். ஏன்னா தஞ்சாவூர்லேருந்து பெங்களூர் வழியாக மைசூருக்கு
இருக்கக்கூடிய ஒரே ரயில் இப்போதைக்கு இந்த ரயில் தான். எதிர்காலத்தில் வந்தே பாரத் ரயில்கள் கூட இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தால் நல்லது, கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்மளும் காத்திருப்போம். இப்போது தஞ்சாவூரில் இருந்து கிளம்பி போகும்போது பாருங்களேன், அந்த காலை நேரத்து பனிப்பொழிவு, அப்படியே இருக்கக்கூடிய மின் விளக்குகள், இந்த பனியில் மின் விளக்குகளை கடந்து அப்படி நம்ம போகக்கூடிய அந்த காட்சி அப்படிங்கிறது என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. சீட்டு ஓரளவு ஃப்ரீயாக தான் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால ஓரளவு தான் ஃப்ரீயாக இருந்தது. ரொம்பலாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஆலக்குடி, அதுக்கு பூதலூர் வழியாக திருவெறும்பூர்லேருந்து பொன்மலை போயிட்டு அங்கேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு காலையில் 6:55 மணிக்கு போகும். ஆனால் அதுக்கு முன்னாடியே போயிடும். ஏன்னா ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்படி போகக்கூடிய இந்த ரயில் ஒரு 10 நிமிஷம் நிறுத்தம் தான். 10 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் 7:05 மணிக்கு புறப்பட்டு ராமேஸ்வரத்தை நோக்கி போகும். ஆக ராமேஸ்வரத்திற்கு திருவாரூரில் இருந்தே ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் திருவாரூரில் இருந்து திருச்சி வந்து ராமேஸ்வரம் போகிறது அப்படிங்கிறது ஒரு சுற்றி போகிற மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் வேறு வழி இல்லைன்னா அதை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். ஆனால் தஞ்சாவூரில் இருந்து திருச்சி வழியாக ராமேஸ்வரம் போகிறதுக்கு சரியான ட்ரெயின்னா இந்த ட்ரெயின் தான். அந்த பொழுது புலறுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருள் விலகி மெல்ல மெல்ல பகல் வர தொடங்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நம்ம பார்த்துட்டு, அதுவும் காலை நேரத்தில் ரயிலில் பயணிக்கிறதே ஒரு சுகமான அனுபவம் தாங்க. அந்த அனுபவம் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நிச்சயமாக கிடைக்கும். இப்போது தஞ்சாவூர் திருச்சி ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ புதிய பேருந்து நிலையம் ஓப்பன் ஆயிடுச்சு பஞ்சப்பூரில். ரொம்ப எல்லா வசதிகளோடு கூடிய ஒரு பேருந்து நிலையமாக இருக்கிறது. முன்னாடி 2 பேருந்து நிலையங்களாக இருந்துச்சு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த கடலூர், துறையூர் இந்த பகுதிக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முன்னாடி போக முடியாது. அதுக்கு பதிலாக சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு நம்ம போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது. அந்த பேருந்து நிலையத்தில் இருந்து தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருந்தது. ஆக ஒரு அலைச்சல்னு வைங்களேன். ஆனால் இப்போது பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வந்துட்டதுனால எல்லா பேருந்துகளுமே அங்கேருந்து கிடைக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ரயில்வே ஜங்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் அருகாமையில் இருந்தது. ஆனால் அந்த ஜங்ஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னா இப்போது வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. பஞ்சப்பூர்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி தான் போகிற மாதிரி இருக்கும். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கிறது ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட நடந்தே போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. இப்போது அது கொஞ்சம் மாறி இருக்குது. அதனால தஞ்சாவூரில் இருந்து எதுக்கு நம்ம காலை நேரத்தில் பஸ்ஸில் போய்கிட்டு ட்ரெயின்லேயே போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸுக்கு 45 ரூபா வரைக்கும் ஆகுது, இதில் 15 ரூபாயில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இப்போது நம்ம தஞ்சாவூரில் இருந்து புறப்பட்டு போய்கிட்டு இருக்கோம். நிறைய சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு திட்டம் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. இப்போ தஞ்சாவூர் வரைக்குமே இரட்டை ரயில் பாதை அப்படிங்கிறது இருக்கிறது. தஞ்சாவூரை தாண்டி கும்பகோணம் செல்லக்கூடிய பாதை ஒன்று இருக்குது. அதே மாதிரி திருவாரூர் வழியாக காரைக்கால் செல்லக்கூடிய பாதை இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டில் எது முக்கியத்துவம் வாய்ந்த பாதை, எதற்கு இரட்டை பாதை திட்டம் முதல்ல வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தபோது அதற்கான சர்வே எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதில் முதல்ல வரக்கூடிய பாதை காரைக்கால். காரணம் என்ன அப்படின்னா, அந்த காரைக்கால் துறைமுகத்திற்கு நிறைய சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கூடிய விரைவில் தஞ்சாவூரில் இருந்து காரைக்கால் வரைக்குமே இரட்டை ரயில் பாதைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் கூடிய விரைவில் அப்படின்னா வருஷ கணக்கு தான். ஏன்னா விரைவில்னு சொன்னாலே கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சர்வே முடியணும், அப்புறம் அதுக்கடுத்து அதற்கான பணிகள் எல்லாம் தொடங்கணும். இதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காரைக்கால் வரைக்குமே இரட்டை ரயில் பாதை அப்படிங்கிறது இருக்கும். இந்த தஞ்சை மற்றும் திருச்சி பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய நிலங்களை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். இப்போது விவசாய நிலங்களையும் தாண்டி கொஞ்சம் அவுட்டரில் இருக்கக்கூடிய சிட்டி பகுதியை நோக்கி நம்ம வந்துட்ருக்கோம். இந்த அவுட்டரில் வீடு கட்டி வாழ்கிறதுல மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குங்க. தனிமையில் இனிமை காணணும் அப்படின்னா நிச்சயமாக அவுட்டரில் வீடு அப்படிங்கிறது ஓகே தான். ஆனால் ஊரோடு ஒத்து வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் சிரமம்தான். நம்ம கிராமங்களில் எல்லாம் ஒன்று மண்ணாக இருந்துட்டு இந்த சிட்டியில் அவுட்டரில் வந்து வாழ்கிற அந்த சுகமாக
அல்லது சுகமான வேதனையா? பட்டிமன்றம் தான் நடத்தணும், ஏதாவது ஒரு நடுவர்கிட்ட சொல்லி பட்டிமன்றத்தை தான் நடத்தணும். அந்த அளவுக்கு இன்றைக்கி கல்ச்சர் அப்படிங்கிறது மாறிடுச்சு. கல்ச்சர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு கனவு அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு இடம் கிடச்சி அங்கே வீடு கட்டணும், அது பாதுகாப்பாக இருக்கணும், இத்தனை இதையும் பார்த்துட்டு தான் சிட்டியில் வாழ வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. எல்லா வாழ்க்கையுமே எளிதான வாழ்க்கை அல்ல. பலதையும் யோசித்து அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. இந்த மார்கழி மாத குளிர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து இந்த தை 10ஆம் தேதி வரைக்குமான குளிர் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறதுனால நமக்கு லீவு கிடைக்காதனால பொங்கல் முடிஞ்சு தான் நம்ம ஊருக்கு போகிறோம். ஆனால் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான ரயில் பயணம் ஒன்று உங்களுக்காக காத்திருக்கு. அதை பார்க்க போகிறீங்க அடுத்தடுத்த வீடியோக்களில். இது மட்டும் இல்லாமல் அந்த ரயில் இப்போ தான் புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட்ட ரயிலாக இருக்குது. அந்த ரயில் எந்த ரயில் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அது எந்த ரயில் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்லிடத்தான் போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு சின்ன டூர் மாதிரி தான். எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணணும். சூரிய ஒளி வந்தும் வராத ஒரு நிலை. இந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கார்த்திகை மாதம் தொடங்கி சூரிய உதயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக லேட் ஆகிக்கிட்டே இருக்கும் பனிக்காலத்தில். அதுக்கப்புறம் வெப்பம் அதிகமாக அந்த சூரிய உதயம் அப்படிங்கிறது ரொம்பவும் சீக்கிரம் வந்துடும். அந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில நான் ஆச்சரியப்படுறது உண்டுங்க. அது என்னென்னா, எவ்வளவு மழை பெஞ்சாலும் தாங்கிடுறோம், எவ்வளவு வெயில் அடித்தாலும் தாங்கிடுறோம். ஆனால் பனிப்பொழிவு அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் தாங்க முடியலையே. இங்கேயே இந்த போர்டு போடுதுன்னா நார்த்தில் இன்னும் அதிகமான பனி அப்படிங்கிறது இருக்கிறது. அதெல்லாம் எப்படி தான் சமாளிக்கிறாங்களோ அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அந்த மண்ணின் தன்மை, அங்கு வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்வியல், இது எல்லாமே நிச்சயமாக அதை ஏற்றுக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா இப்போது நமக்கு ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா அதற்கு தகுந்தாப்புல ஆடைகளை நம்ம பயன்படுத்திக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லா பகுதிகள்லையும் காலங்களில் எல்லா காலமுமே நமக்கு கற்றக்கூடிய பாடம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதில் இந்த குளிர்காலம் நமக்கு இந்த காலத்தில் உண்மையிலே நம்ம பெண்களை பாராட்டணுங்க. இந்த மார்கழி மாதம் 30 நாளுமே காலையில் எந்திரிச்சு கோலம் போடுறது அப்படிங்கிறத ரொம்ப ரசித்து செய்வாங்க. அந்த குளிரில் நம்மளால் எந்திரிக்க கூட முடியாது. ஆனால் அவங்க அதை ரொம்ப ரசித்து செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இன்னும் எனக்கே புல்லரிக்குதுங்க. அந்த அளவிற்கு நம்முடைய பெண்களையும் நம்ம பாராட்டணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி நீராடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 30 நாளுமே ஆண்டாள் பாசுரத்தை பாடிட்டு அவங்க அந்த பக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவும் புனிதமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஏகாதேசி, வைகுண்ட ஏகாதேசி அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய பகுதி இந்த திருச்சி பகுதி தான். இந்த ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 ராம்பத்து அப்படிங்கிற நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி சொர்க்கவாசல் திறப்புமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்ரீரங்கத்துக்கு நிறைய சிறப்பு ரயில்கள் கூட இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது பொன்மலை. நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா ரயில்வே பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த பொன்மலையில் தான் நடக்குது. என்னதான் திருச்சி ஜங்ஷனாக இருந்தாலும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுறதுக்கு காரணம் இந்த பொன்மலையில் நிறைய ரயில்கள் நிறுத்தி வைக்கப்படுறதுனால தான். பொன்மலைப்பேட்டை இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த பொன்மலையில் இருந்து கிட்டத்தட்ட திருச்சி அப்படிங்கிறது 2 கிலோமீட்டர் தான். ஆனால் கொடுத்துருக்கிற டைம் பார்த்தோம்னா 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஸ்லாக்கிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் நிற்கக்கூடியது ஒரு எல்ஹெச்பி வகையிலான ரயிலாக இருக்குது. அது எங்கே போகிற ரயில் அப்படிங்கிறத நான் பார்க்காம விட்டுட்டேன். பெரும்பாலான ரயில் நிலையங்களில் முன்னாடி நம்ம பாலத்தை பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது அப்படிங்கிற அர்த்தம் தான். அந்த வகையில் திருச்சிக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருச்சிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆயிடுவோன்னா வைங்களேன். இந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள், நிறைய நடைமேடைகள், நிறைய ரயில்கள். காலை நேரம் எப்பயுமே திருச்சி பிஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய ரயில்கள் வந்து சேரக்கூடிய நேரம், நிறைய ரயில்கள் இங்கேருந்து புறப்படக்கூடிய நேரம். இப்போ நம்ம போகக்கூடிய ரயிலுக்குமே நிறைய கூட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக காத்திருக்கும். வழக்கமாக இந்த ரயிலானது 7வது பிளாட்ஃபார்ம் அல்லது 6வது பிளாட்ஃபார்மில் தான் அரைவ் ஆகும். ராமேஸ்வரம் போகிறவங்க அங்கே தான் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அடுத்து கிளம்பக்கூடிய
ஒரு முக்கியமான ரயில் 8வது பிளாட்ஃபார்மில் இருந்து கிளம்புது. ஆனால் 7வது பிளாட்ஃபார்முக்கும் 8வது பிளாட்ஃபார்முக்கும் கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம மேலே ஏறி தான் கிராஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலை. நம்ம ட்ரெயின் 7:15க்கு அடுத்து கிளம்ப இருக்குது. நான் கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 7:15 அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதை கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு எக்ஸ்பிரஸ் வகையிலான ட்ரெயின். இப்போது ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய பயணிகளுக்காக இந்த திருவாரூரில் இருந்து திருச்சி வரைக்கும் வரக்கூடிய இந்த பயணிகள் ரயில் தயாராக இருக்குது. இந்த ட்ரெயினை ராமேஸ்வரம் போயிட்டு ரிட்டன் இங்கே திருச்சிக்கு வந்துட போகுது. வந்துட்டு இரவு நேரத்தில் மீண்டும் திருவாரூர் நோக்கி பயணிகள் ரயிலாக செல்லும். ட்ரெயினில் பயணம் பண்ணுறதே ரொம்ப சூப்பரான அனுபவம். அதில் அன்ரிசர்வ்டில் பயணம் பண்ணுறது சூப்பரான அனுபவம். அதுலேயும் எல்லா பெட்டிகளுமே அன்ரிசர்வ்டாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அன்ரிசர்வ்டு பெட்டிகளோடு இயங்கக்கூடிய தொலைதூர ரயிலில் பயணிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம். முழுக்க முழுக்க அன்ரிசர்வ்டு. அப்படி பயணிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம போகக்கூடிய ரூட் அப்படிங்கிறது இந்த கோவா போகிற ரூட்டு அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணுமே தவிர, இன்னும் நேரத்தில் ட்ரை பண்ணோம்னா அன்ரிசர்வ்டு பெட்டிகளினுடைய நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. தமிழகத்தில் இயங்கக்கூடிய அத்தனை அன்ரிசர்வ்டு ரயில்களுமே ஓரளவு சுத்தமாக தான் இருக்குது. ஆனால் நார்த்து போகக்கூடிய ட்ரெயின் ரொம்ப நாட்டம் எடுத்து போய் கிடக்கு. நிச்சயமாக அந்த மக்கள் கொஞ்சம் திருந்தணும். ரயில்வே என்ன தான் புதிய புதிய ரயில்களை அறிமுகப்படுத்தினாலுமே அதை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வாயிலாக நான் அவங்களுக்கு சொல்லக்கூடியது. அவங்களுக்கு இது போய் சேருமா இல்லை புரியுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய ஆதங்கம் ரயில்வே கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் பயன்படுத்தி நிச்சயமாக ரயில்வே துறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தக்கூடிய எல்லா ரயில்களையும் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரயில்களுமே சுத்தமான ரயில்கள். ஆனால் தமிழகத்தை தாண்டி வட மாநிலத்துக்கு போகும்போது தான் அந்த ரயில்களின் நிலைமை அப்படிங்கிறது மாறி இருக்கிறது. இப்போ நிறைய புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்கே வந்துட்டாங்க. இங்கேயும் அவங்க வேலையை காமிக்காமல் இருந்தால் ரொம்பவும் வசதியாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ராமேஸ்வரம் ரயிலுக்கு எவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறது காத்திருக்கு அப்படின்ட்டு. நிச்சயமாக பாருங்களேன், இங்கே இருந்து அங்கே வரைக்குமே இன்னும் கூட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் நான் இறங்கி உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் எவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்ட்டு. ஸோ திருச்சியில் இருந்து தான் இந்த ட்ரெயின் கிளம்புது. ஆனால் திருச்சியிலிருந்து ஏறினா இடம் கிடைக்குமா? அதனால் தஞ்சாவூர்லேருந்து வந்துடுவோமே. சரி, அடுத்து ஒரு முக்கியமான ரயில் பயணம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அது வரைக்கும் நம்ம சேனலோடு இணைந்திருங்க. தொடர்ந்து பல வீடியோக்கள் உங்களுக்காக நிச்சயமாக வர காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம் நண்பர்களே.